பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஐடிவி செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வுக்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு கவர்னர் கிரண்பேடியே காரணம். முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாள். அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த தினம் அரசு சார்பில் கொண்டாட்டம். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை. முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் பங்க் ஊழியர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 4 பேர் போலீசாரால் அதிரடியாக கைது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 69 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. மாநிலத்தில் மொத்தம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 36,533 உயர்வு. இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட கால்நடை பராமரிப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரிப்பு பயிற்சி நிறைவு விழாவில் அமைச்சர் கந்தசாமி பங்கேற்று சான்றிதழ் வழங்கி பாராட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு காலதாமதத்திற்கு கவர்னர் கிரண்பேடியே காரணம் என முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி, கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு புதுச்சேரியில் உள்ள அனைவருக்கும் அரசு செலவில் இலவசமாக கொரோனா மருந்து வழங்கப்படும் என்றும், தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டு தற்போது மருத்துவ கலந்தாய்வு நடைபெற்று வருவதாகவும், ஆனால் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு அளித்து அரசாணை வெளியிட்ட பிறகும் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் கவர்னர் அந்த கோப்பினை மத்திய அரசுக்கு அனுப்பி காலம் தாழ்த்தி வருகிறார் என தெரிவித்தார். மத்திய மருத்துவ கவுன்சில் அறிவித்துள்ள தேதிக்குள் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி கலந்தாய்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், மேலும் கலந்தாய்வு நடத்துவதற்கு ஏற்படும் காலதாமதத்திற்கு கவர்னரே காரணம் என குற்றம் சாட்டினார். உள்ஒதுக்கீடு, மத்திய இடஒதுக்கீடு உள்ளிட்டவைகளுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்க கோரி மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தனை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் தொடர்ந்து கவர்னர் கிரண்பேடி தலையிட்டு இரட்டை ஆட்சி நடத்தி வருவதாகவும், இதனை அவர் இன்றுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். உள்ஒதுக்கீடு, மத்திய இடஒதுக்கீடு உள்ளிட்டவைகளுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்க கோரி மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தனை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் தொடர்ந்து கவர்னர் தலையிட்டு இரட்டை ஆட்சி நடத்தி வருவதாகவும், இதனை இன்றுடன் அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மருந்துகள், அமெரிக்காவினுடைய பிட்சர் கம்பெனியினுடைய மருந்து இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு சுமார் 10 லட்சம் வயல்கள் கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாரத் பயோடெக் ஆனது கோவேக்சின் என்ற மருந்து 3வது இப்பொழுது பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது பாதிப்பு இருக்காது என்று கூறுகிறார்கள். இந்த பிட்சர் நிறுவனத்தை பொறுத்தவரையில் -70 இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட மக்களை காப்பாற்றுவதற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். எங்களுடைய அரசை பொறுத்தவரையில் இந்த மருந்து கண்டுபிடிப்பு வந்த பிறகு புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அரசுனுடைய நிதியில் இருந்த இந்த மருந்துகளை அவர்களுக்கு கொடுப்பதற்கு, அந்த ஊசியை போடுவதற்கு நாங்கள் எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். அது எவ்வளவு தொகை செலவானாலும் சரி இலவசமாக எங்களுடைய அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அண்டை மாநிலமான தமிழகத்தில் 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் தேர்வு பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசாணை அவர்களும் வெளியிட்டார்கள். உச்சநீதிமன்றத்தில் பணிபுரிகின்ற அரசு வழக்கறிஞர் அவர்கள் இது சட்டப்படி செல்லும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் காலம் கடத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பை உருவாக்காத நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்.
இது கண்டனத்துக்குரியது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கிராமப்புறத்தில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு. அவர்கள் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதற்கான இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அரசுக்கு அதிகாரம் இருந்து அதை நிறைவேற்றும் பொழுது, ஏற்கனவே பிராந்திய ஒதுக்கீடு கொடுத்து அது நடைமுறையில் இருக்கும் பொழுது இதை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. இந்த குறிப்பாக அந்த மருத்துவ கவுன்சில் முடிவு செய்த அந்த காலக்கெடுவிற்குள் இந்த 10% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எங்களுடைய அரசு எடுத்து வருகிறது. இதற்கு காலதாமதம் ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையார் தான். அதே போல் 50% இடஒதுக்கீடு சம்பந்தமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது சம்பந்தமாக நாங்கள் கோப்பு தயார் செய்து அதற்கான சட்ட வரையறை தயார் செய்து அமைச்சரவையில் முடிவு செய்து மத்திய மருத்துவத்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருந்தோம். அது உள்துறை மூலமாக. அதுவும் அந்த 50% இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் உடனடியாக நீங்கள் ஒப்புதல் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் மாண்புமிகு ஹர்ஷ்வர்தன் அவர்களை சந்தித்து நான் கோரிக்கை வைத்தோம். அவர்களும் அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இங்கே ரெட்ட ஆட்சி நடக்கல. புதுச்சேரியில் கிரண்பேடி அம்மையார் தொடர்ந்து அரசினுடைய அன்றாட நிர்வாகத்தில் தலையிடுவதும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதும் புதுச்சேரி மாநில மக்களுடைய திட்டங்களை தடுத்து நிறுத்துவதும் வளர்ச்சி திட்டங்களை நிறுத்துவதும் பல துறைகளுக்கு பொதுத்துறைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கினால் அந்த பணத்தை கொடுப்பதற்கு தடுத்து நிறுத்துவதும் இப்படி தொடர்ந்து எங்களுடைய அரசுக்கு தொல்லை கொடுத்து வருகிறார். இது சம்பந்தமாக நான் மாண்புமிகு உள்துறை அமைச்சரிடம் புகார் கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் கடிதம் மூலமாக கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆனால் மத்திய அரசு அதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். ஆனால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் விதிமுறைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. சட்டத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை. நீதிமன்ற தீர்ப்பை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவர் ஒரு சர்வாதிகாரி போல நடந்து கொள்கிறார். இந்த நிர்வாகத்தில் தலையிடுறது, காலதாமதப்படுத்துறது, மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றும் போது அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதெல்லாம் கிரண்பேடி அம்மையார் கண்டிப்பாக இன்னையிலிருந்து அதெல்லாம் நிறுத்திடணும். அரசோடு ஒத்துழைக்கணும். அரசோடு ஒத்துழைத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அரசோடு ஒத்துழைத்து செயல்பட வேண்டும். குறை சொல்லணும்னா 1000 குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அது துரிதமாக அரசு செயல்படுத்தும் பொழுது அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் 103வது பிறந்த நாளை ஒட்டி அரசு சார்பில் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன், மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் பங்க் ஊழியர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக 4 பேரை அதிரடியாக கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தார். இதனிடையே
புதன்கிழமையன்று பிரகாஷ் இரவு பணியில் இருந்துள்ளார். அப்போது அங்கு இருசக்கர வாகனங்களில் நள்ளிரவில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பிரகாஷை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் பொறையூர் பகுதிக்கு கொண்டு சென்று அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பிரகாஷை முன்விரோதம் காரணமாக சபரி, எலி கார்த்திக், டெம்போ ராஜா, மார்த்தான் ஆகிய 4 பேர் கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் போலீசார் விரைந்து கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 69 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 36,533 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 69 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 32 நபர்களும், காரைக்காலில் 11 நபர்களும், மாஹிவில் 24 நபர்களும், ஏனாமில் 2 அடங்குவார்கள். இதுவரை 670 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 35,254 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 36,533 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்கி டாக்கியை தொலைத்த போக்குவரத்து காவலர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி வடக்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரிபவர் காவலர் வெண்மணி. இவர் புதன்கிழமையன்று இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். மாலை வேளையில் சிக்னல் அருகே விபத்து ஒன்று ஏற்பட்டது போது அங்கு பொதுமக்கள் கூட்டமாக கூடினர். உடனே வெண்மணி அங்கு சென்று விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தினார். பின்னர் சிறிது நேரத்தும் கழித்து வாக்கி டாக்கியை பார்த்தபோது அதனை காணவில்லை. விபத்து நடந்த இடத்தில் கும்பல் வந்தபோது யாரோ அதனை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசின் நலவழித்துறை மற்றும் அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் சார்பில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களை வீடுகளுக்கு நேரில் சென்று மருத்துவ குழுவினர் பரிசோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை மற்றும் அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களை வீடு வீடாக சென்று மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்யும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி மருத்துவர் தாரணி மற்றும் மருத்துவர் கிஷாந்த் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மூசா, முகேஷ், நவீன், குமார், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜெகநாதன், கரிகாலன் மற்றும் ஆஷா பணியாளர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களின் இல்லத்திலேயே நேரில் சந்தித்து ரத்த அழுத்தம், சர்க்கரையின் அளவு, மூச்சு திணறல், உடல் வலி மற்றும் வேறு ஏதேனும் உபாதைகள் உள்ளதா என பரிசோதனை மேற்கொண்டனர். மேலும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் அவர்களுக்கு வழங்கி தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், 20 நொடிக்கு குறையாமல் கை கழுவ வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தினர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிசிசி ரகுமான் மற்றும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா ஆகியோர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாள் விழா மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பிசிசி ரகுமான், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து ஏராளமான காங்கிரசார் அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் 103வது பிறந்த நாளை ஒட்டி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் 103வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, முன்னாள் கவுன்சிலர் திருமுருகன், INTUC புதுச்சேரி மாநில செயலாளர் முத்துராமன், எழில் ராஜா, சக்திவேல் மற்றும் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முப்படை நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விதவையர்களுக்கு செய்து வருகிறது. புதுச்சேரி முப்படை நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விதவையர்களுக்கு செய்து வருகிறது. அந்த நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த கல்வி ஆண்டு 2019-2020 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மற்றும் பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் வென்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ் வழங்குவதற்கான நிகழ்ச்சி முதலமைச்சர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் நாராயணசாமி, முப்படை நலத்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் 12 தகுதியான மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். செய்திகளில் இனி வருவது இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட கால்நடை பராமரிப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரிப்பு பயிற்சி நிறைவு விழாவில் அமைச்சர் கந்தசாமி பங்கேற்று சான்றிதழ் வழங்கி பாராட்டு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியன் வங்கியின் ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற கால்நடை பராமரிப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரிப்பு பயிற்சி நிறைவு விழாவில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு பயிற்சி பிடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். கிருமம்பாக்கம் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியர் விடுதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் கால்நடை பராமரிப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரிப்பு பயிற்சி நிறைவு விழா கிருமம்பாக்கம் மாணவர் விடுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இயக்குநர் சுந்தரம் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக நலம் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். முதன்மை வங்கி மேலாளர் உதயகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இதில் 23 பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் தொழில் செய்வதற்கு வேண்டிய வங்கியின் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை கைவினை கலைஞர் அமலாதேவி, சுலோச்சனா, ஒருங்கிணைப்பாளர் லெனின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்தியன் வங்கி ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் பயிற்சியாளர் வீரப்பன் நிறைவாக நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் கோப்பினை மத்திய அரசுக்கு அனுப்பிய கவர்னர் கிரண்பேடிக்கு கண்டனம் தெரிவித்து மாணவர் காங்கிரசார் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்க அமைச்சரவையில் முடிவெடுத்து அதற்கான கோப்பை கவர்னர் கிரண்பேடியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. இதனிடையே அரசின் கொள்கை முடிவு என்பதால் கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் அந்த கோப்பை மத்திய உள்துறைக்கு அனுப்பினார். மேலும் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். இந்நிலையில் மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்கும் கோப்புக்கு கவர்னர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்காததை கண்டித்து மாணவர் காங்கிரசார் கட்சி அலுவலகத்தில் கையில் தீப்பந்தம் ஏந்தி கவர்னர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். காமராஜர் சிலை அருகே அவர்கள் வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலை செய்தனர். மேலும் 10% இடஒதுக்கீடு அளிக்க கோரி கவர்னர் கிரண்பேடி மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை அவர்கள் எழுப்பியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என அதிமுக மேற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல் பணிக்காக புதுச்சேரியை இரண்டாக பிரித்து கழக மாநில செயலாளர்களை அதிமுக தலைமை கடந்த வாரம் அறிவித்தது. இதனையடுத்து புதுச்சேரி மாநில மேற்கு மாநில செயலாளராக நியமிக்கப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வியாழக்கிழமையன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், மறைந்த தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர் மாநில செயலாளராக தன்னை நியமனம் செய்த கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த தினத்தை ஒட்டி மதகடிப்பட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்பி வெங்கடேசன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாள் விழா மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சி எம்பி வெங்கடேசன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து ஏராளமான காங்கிரசார் அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உருவையாறு மெயின் ரோடு செல்வா நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் எம்எல்ஏ திறந்து வைத்தார். வில்லியனூர் உருவையாறு மெயின் ரோடு செல்வா நகரில் அமைந்துள்ள வில்லியனூர் மாவட்ட பாஜக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மாவட்ட தலைவர் எஸ் ஆனந்தன் தலைமை தாங்கினார். இதில் மாநில தலைவர் சாமிநாதன் எம்எல்ஏ கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். மாநில பொதுச் செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், மாவட்ட பொறுப்பாளர் அருள்முருகன், மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், சாய் ஜெய் சரவணகுமார், மாநில செயலாளர் நாகராஜ், விஜயலட்சுமி, மாவட்ட பொருளாளர் ஆனந்த பாஸ்கரன் மற்றும் பொதுமக்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 26ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் நடைபெற உள்ள பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக அனைத்து தொழிற்சங்கத்தினர் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு எதிரான செயல்களில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் பாஜக மத்திய மோடி ஆட்சியை கண்டித்து வருகிற நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் தழுவிய பொது வேலைநிறுத்தம் நடத்துவது சம்பந்தமாக தயாரிப்பு கூட்டம் முதலியார்பேட்டை வா சுப்பையா இல்லத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள், அரசு ஊழியர் சம்மேளனம், புதுச்சேரி மாநில ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், அரசு ஊழியர் சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி மாநில ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கூட்டத்தில் வருகிற நவம்பர் மாதம் 25ஆம் தேதி மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அனைத்து தொழிற்சங்கத்தினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வுக்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு கவர்னர் கிரண்பேடியே காரணம், முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாள், அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த தினம் அரசு சார்பில் கொண்டாட்டம். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை.
முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் பங்க் ஊழியர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 4 பேர் போலீசாரால் அதிரடியாக கைது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 69 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. மாநிலத்தில் மொத்தம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 36,533 உயர்வு. இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட கால்நடை பராமரிப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரிப்பு பயிற்சி நிறைவு விழாவில் அமைச்சர் கந்தசாமி பங்கேற்று சான்றிதழ் வழங்கி பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.